அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து மேலே தெரிகிற படம் வந்து ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ. எதனாலனா ரயில்வே கேட்டுக்கிட்ட வந்து ஸ்பீடு பிரேக்குக்கும் ரயில்வே கேட்டுக்கும் இடையில ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் தண்ணி தேங்கி நின்றுடுது. இதனால் மக்கள் ரொம்ப இடைஞ்சலுக்குள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதன் பிறகு உடனடியாக என்ன பண்ணாங்க, அவங்க வந்து செங்கல்லையும் மண்ணையும் இடித்து அந்த இடத்துல போட்டாங்க. அப்போவே நமக்கு இந்த இது யோசனை தோணுச்சு, இது செங்கல்லும் மண்ணும் எப்படி இந்த தாரோடு ஒட்டி நிற்கும், மழை பெஞ்சோன்னா இன்னும் வாகனங்கள் அதிகமாக வர வர இடித்து அந்த இடமெல்லாம் வந்து இன்னும் பெருசாகிடும்னு நினச்சோம். அதை போல பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ நீட்டத்துக்கு பெருசாக அது வாய்க்கால் போல் ஆயிடுச்சு. ஒரு வாய்க்கால் இந்த இடத்துல ஓடி இருந்தால் எப்படி இருக்குமோ அதனுடைய வடிவத்துக்கு இந்த ஒரு சின்ன பள்ளத்தை பெருசாக்கிட்டாங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட வேலைனாலே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த வேலையும் இப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னது சொல்கிறது. நம்மளால் முடிஞ்சது வீடியோ தான் போடலாம். அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து கடையில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, எங்கள் இது மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக நம்ம வீடியோ போடுறோம். பார்த்துங்க, முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச இதை மட்டும் தான் செய்யலாம். வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியல. உடனே 2 பேர் இங்கே மண் ஒரு லோடு கொண்டு கொட்டுங்கன்னு சொல்லி, அதை மாதிரி பப்ளிக் இடத்துல நம்ம கொட்டக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. தெரியாமலே சொல்லிங்க, நீங்கள் மண்ணில் கொண்டு கொட்ட வேண்டியதுன்னு கேட்பீங்க. அதையும் கேட்டு வரதுக்கு ஆளுங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே, முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.